ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பூதம் கதை பார்க்கலாம். அதாவது ஒரு 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 மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு குடுவை பார்க்குறான். அந்த குடுவையோடைய மூடியை திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தோன்னே அதுலேருந்து ஒரு பெரிய பூதம் வருது. பெரிய பூதம் வந்துட்டு அவன் முன்னாடி ரொம்ப பெருசாக நிற்கிது. நின்றுட்டு, நான் உன்னை கொல்ல போகிறேன், இத்தனை வருஷமாக நான் ரொம்ப பசியோடு அந்த குடுவைக்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன், அதனால் நான் உன்னை கொல்ல போகிறேன், உன்னை நான் சாப்பிட்டு என் பசியை தீர்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பூதம் சொல்லுது. இதை கேட்ட அவன் ரொம்ப பயந்துடுறான். நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், ரொம்ப வருஷமாக நீ அந்த குடுவைக்குள்ளே இருந்த, நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், ஆனால் நீ என்னை ஒரு பாதுகாக்காமல் இப்படி என்னை கொல்றேன்னு சொல்றியே, இது எந்த வகையில் நியாயம், நீ பேசுகிற நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த பூதம் சொல்லுது, இல்லை, நான் ரொம்ப பசியோடு இருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டு நான் உன்னை சாப்பிட போகிறேன், இருந்தாலும் நீ இவ்வளோ தூரம் பேசுகிறதுனால நான் உன்னோட கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைக்கிறேன், சொல்லு உனக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி அந்த பூதம் அந்த மனுஷனை பார்த்து கேட்குது. உடனே அந்த மனுஷன் சொல்கிறான், யோசிச்சுட்டு சொல்கிறான், சரி, இவ்வளோ பெரிய பூதமாக இருக்க, இவ்வளோ சக்திகளை வச்சுருக்க, நீ எப்படி இத்தனோடு குடுவைக்குள்ளே அடைஞ்சிருந்த? இது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நீ மறுபடியும் இந்த குடுவைக்குள்ளே போய் காட்டு, நான் அதை பார்த்துட்டு நான் செத்து போயிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பூதம் என்ன பண்ணுது, தன்னுடைய பவரை காட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சின்னதாக மாதிரி மறுபடியும் அந்த குடுவைக்குள்ளேயே போயிடுது. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அந்த மூடி எடுத்து அந்த குடுவையை மூடி வச்சிடறான். அந்த பூதம் உள்ளே போயிட்டு மறுபடியும் சொல்லுது, மூடி திறன்னு சொல்லுது, ஆனால் அவன் திறக்கவே இல்லை.